Hi my dear pasangla, welcome to Vedantu. This is Asha ma'am here. So எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? Am I audible? Hi everyone. Day, ஒரு சின்ன quiz விளையாடலாமா? ரெடியா எல்லாரும்? I'm good. How are you all? இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம Zoology chapter 3 ஓட book backம் பார்க்க போறோம். At the same time week quizம் விளையாட போறோம். ரெடியா? First quiz வச்சுக்கலாமா இல்ல book back படிக்கலாமா? எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகேப்பா. நீ சொல்லு. Quiz first வச்சுக்கலாமா இல்ல கடைசியா வச்சுக்கலாமா? You will have 20 questions in week quiz. வச்சுக்கலாமா? First day. ரெடியா? டென்த்துக்கு வீடியோ போடுங்க மேம். நேற்று தான் நான் டென்த்துக்கு வீடியோ போட்டேன், ஆனால் யாருமே பார்க்கவே இல்லையே அந்த வீடியோவை. போய் பாரு. ஓகே, ஸோ நான் உனக்கு ஒரு போல் போடுறேன். குவிஸ் வந்து ஃபர்ஸ்டா லாஸ்டான்னு சொல்லிட்டு ஒரு போல் போடுறேன். ஆன்சர் பண்ணுங்க, சரியா? எஸ், நான் ஒரு போல் போட்டிருக்கேன்டா. குவிஸ் வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாமா லாஸ்ட் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போலில் ஆன்சர் பண்ண பார்க்கலாம். என்ன அதிசயம், லாஸ்ட் தான் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. சரி, அப்போ லாஸ்ட் கொடுத்தா கடைசி வரைக்கும் இருப்பீங்களா லைவ்ல? ஓகே, ஃபர்ஸ்ட் புக் பேக் படிச்சிடலாம், கடைசியாக நம்ம குவிஸ் வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக குவிஸ் வைக்கும் போது எல்லாருமே இருக்கணும், சரியா? ஐ வாண்ட் ஹெல்ப் மேம். டீச் பண்ண பயாலஜி லைன் பை லைன் வீடியோஸோட ஸ்லைடு பிடிஎஃப் வேணும் மேம், ப்ளீஸ் கொடுங்க. இல்லைடா, தட் இஸ் ஃபார் பெய்டு பேட்ச் ஒன்லி, நாட் ஃபார் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ எம் சாரி. சரி, இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா 1.5 hour இருக்கும். 9:30 வரைக்கும் இந்த கிளாஸ் வந்து இருக்கும், சரியா? சரி, அப்போ நீங்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி குவிஸை வந்து லாஸ்டாகவே வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம்னா புக் பேக் படிச்சிடலாம். ஓகேவா? படிச்சிடலாமா? புக் பேக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னடா ஆச்சு உனக்கு? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் மேன்? எஸ், ஸோ நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உனக்கு ஃப்ரீயாக லைவ் கிளாஸஸ் எல்லாமே கிடைக்கும், சரியா? லைவ் கிளாஸஸ் அண்ட் ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீஷன் எல்லாமே உனக்கு அப்போ தான் வந்து இருக்க போகுது. இதை தாண்டி குவிஸ் வேணும் அப்படின்னா எல்லாமே வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமாக உனக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் உனக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்க்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீ வந்து என்ன பண்ணிக்கலாம்னா யூ கேன் டவுன்லோட் த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ், சரியா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா புக் பேக்குக்குள்ளே போயிடலாம். ரெடியா எல்லாரும்? எவ்ரிவன் ரெடியா? ஆரம்பிக்கலாமா? தர்ஷினி, பெய்டு பேட்ச் தான், ஓகே. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி உனக்கு கொடுத்த பாஸ்ட் வீடியோஸோட பிடிஎஃப் எல்லாம் பார்த்தியா? பாரு பார்க்கலாம். அது டெலகிராம்ல உனக்கு எல்லா பிடிஎஃப்பும் அனுப்பியிருக்கேன். யூடியூப்ல கிளாஸ் எடுக்க சைமல்டேனியஸாக நான் உனக்கு டெலகிராமில் பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன். அதெல்லாம் சர்ச் பண்ணி பாரு.
சரி, so book back questions பார்த்துடலாம். அதில் first question, which of the following is correct regarding HIV, hepatitis B, gonorrhea and trichomoniasis? இதுக்கு என்னப்பா ஆன்சர்? Gonorrhea is a STD whereas others are not. Trichomoniasis is a viral disease whereas others are bacterial. HIV is a pathogen whereas others are diseases. Hepatitis B is eradicated completely whereas others are not. இதில் எது சரியான ஆன்சர்? Which of the following is correct னு கேட்டிருக்காங்க. சொல்லு பார்க்கலாம். Which is the right answer here? டே குவார்டர்லிக்கு ஹாஃபர்லிக்கெல்லாம் படிச்சிருக்க, சொல்லு பார்க்கலாம். எதுங்க சரியான ஆன்சர்? ஆப்ஷன் சி. சூப்பர். ஹெச்ஐவி அப்படிங்கிறது ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ், ஒரு வைரஸோட பேர் அது. கரெக்டா? அப்போ இட் இஸ் அ பேத்தோஜன். மற்ற எல்லாமே இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி, கொனீரியா, ட்ரைகோமோனியாசிஸ் இது எல்லாமே நோயோட பேர், டிசீசஸோட பேர். ஓகே. Which one of the following groups include sexually transmitted diseases caused by bacteria only? இல்ல 3 diseases கொடுத்திருக்காங்க, மூணுமே பாக்டீரியானால மட்டுமே வந்த நோயா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். syphilis, gonorrhea, candidiasis. syphilis, chlamydiasis, gonorrhea. syphilis, gonorrhea, trichomoniasis. syphilis, trichomoniasis, pediculosis. Which is the right answer here? Option B is the right answer. Very good. இங்க வந்து candidiasis is caused by yeast இல்ல fungi அப்படின்னு சொல்லலாம். Again இது வந்து ஒரு fungi தான், பாக்டீரியா கிடையாது. இது வந்து odd one out மாறிடும். இங்க trichomoniasis odd one out, இங்கேயும் trichomoniasis இதெல்லாமே odd one out இருக்கு. அடுத்ததா identify the correct statements from the following. Chlamydiasis is a viral disease. Gonorrhea is caused by a spirochete bacterium which is Treponema pallidum. The incubation period for syphilis is 2 to 14 days in males and 7 to 21 days in females. Both syphilis and gonorrhea are easily cured with antibiotics. இதில் எதுப்பா சரியான ஆன்சர்? கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி. syphilis, gonorrhea ரெண்டுக்குமே ஆன்டிபயோட்டிக்ஸை வச்சு ஈஸியாக நம்ம ட்ரீட் பண்ணிடலாம். அடுத்ததா a contraceptive pill prevents ovulation by. ஓவியுலேஷன்னா மெச்சூரான கிராஃபேன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி எனக்கு எக்கு மட்டும் வெளியே வருது. ரிலீஸ் ஆஃப் எக்கு தான் ஓவியுலேஷன்னு சொல்லுவோம். which is the right answer here? Contraceptive pill எப்படி ஒர்க் ஆகுது? blocking the fallopian tube, inhibiting the release of FSH and LH, stimulating the release of FSH and LH, causing immediate degeneration of the released ovum. Option B. Inhibiting the release of FSH and LH is the right answer. அடுத்ததா the approach which does not give the defined action of contraceptive is. contraceptive pill-ஓட வேலை இல்லாமல் இருக்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். First, hormonal contraceptive prevents the entry of sperm, prevents ovulation and fertilization கொடுத்திருக்காங்க. Vasectomy prevents spermatogenesis. Barrier method prevents fertilization. Intrauterine device increases phagocytosis of the sperm, suppresses sperm motility and fertilizing capacity of the sperm. இதில் option B is the right answer. Vasectomy na என்ன? vas na vas deferens. எக்டோமி அப்படின்னா சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் மூலயமா அதை கட் பண்ணி லைகேட் பண்ணுற ப்ராசஸ் தான் எக்டோமி. அப்போ அந்த வாஸ் டிஃபரன்ஸை நான் கட் பண்ணி லைகேட் பண்ணுறேன்னா ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் எப்படி ப்ரிவெண்ட் ஆகும்? ஸ்பெர்மோட ட்ராவலை வேணால் நம்ம பிளாக் பண்ணலாம். வாஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற டியூப் வழியாக தான் ஸ்பெர்ம் வில் கம் அவுட் ஆஃப் த பீனஸ் ஆர் யூரேத்ரா வாட் எவர் இட் இஸ். அந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த ஸ்பெர்மை வேணால் பிளாக் பண்ணலாம். ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிறதே எல்லாம் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. அடுத்து போலாமா? read the given statements and select the correct option பார்க்க போறோம். So statement 1, diaphragm, cervical caps and vault are made up of rubber and are inserted into the female reproductive tract to cover the cervix before coitus. கரெக்டா இருக்கா? ஓகே கரெக்ட் தான். They are chemical barriers of conception and are reusable. diaphragm, cervical caps எல்லாம் chemical barrier-ஆ? அதை பாரு பார்க்கலாம். diaphragm, cervical caps எல்லாம் chemical barrier-ஆ? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்?
These are physical barrier or mechanical barrier. இந்த மாதிரி வேர்ட்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். It is not associated with the chemical thing. ஃபோமு, டேப்லெட்ஸு, ஜெல்ஸு இதெல்லாம் இருந்தால் தான் கெமிக்கல் பேரியர்ஸ்குள்ளே வரும். கரெக்டாக இல்லையா சொல்கிறது? அப்போ இங்கே ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டாக இருக்குது, ஆனால் ஸ்டேட்மெண்ட் 2 இன்கரெக்டாக இருக்குது. இது கெமிக்கல் பேரியர் கிடையாது, சரியா? அண்ட் இதை ரீயூஸும் பண்ணிக்க முடியாது. ஒன்ஸ் யூஸ் பண்ணால் we have to dispose it. ஓகே, அடுத்ததா மேட்ச் column 1 with column 2 and select the correct option from the quotes given below கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாரு, காப்பர் ரிலீசிங் ஐயூடி என்ன பண்ணும், ஹார்மோன் ரிலீசிங் எது, நான் மெடிக்கேட்டட் ஐயூடிஸ் எது, மினி பில்ஸ் எது, எப்படி நம்ம மேட்ச் பண்ண போகிறோம் சொல்லு பார்க்கலாம். காப்பர் ரிலீசிங் வந்து மல்டி லோட் 375 சொல்லலாமா? ஹார்மோன் ரிலீசிங் என்னவா இருக்கும்? LNG20யா, லிப்பீஸ் லூப்பா, இல்லை சாஹெலியா? என்ன வரும்? எஸ், எப்படி நம்ம மேட்ச் பண்ண போறோம்? நான் மெடிக்கேட்டட் ஸ்லிப்பீஸ் லூப்பா? அப்ப ஏ வந்து 4 நம்மளுக்கு தெரியும், சி வந்து 2ன்னு தெரியும். A4 C2வா இருக்க ஆப்ஷன் வந்து டி. இதை வச்சு நீ ஈஸியா சொல்லிடலாம். மற்றதெல்லாம் எங்க போய் நம்ம மேட்ச் பண்ண போறோம்? பி, ஹார்மோன் ரிலீசிங் அப்படின்னா அது LNG, பில்ஸ் வந்து ஷாஹெலி. கரெக்டா? அடுத்ததா select the incorrect action of hormonal contraceptive pills from the following. இங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹார்மோனல் பில்ஸ் வச்சு நடக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், அதில் இன்கரெக்ட் தப்பாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். பார்க்கலாமா? இன்ஹிபிஷன் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ், ஸ்பெர்மோட ஃபார்மேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறது. இன்ஹிபிஷன் ஆஃப் ஓவியுலேஷன், எக் ரிலீஸ் ஆகாமல் தடுக்கிறது. சேஞ்சஸ் இன் த cervical mucus impairing its ability to allow passage and transport of the sperm. Alteration in the uterine endometrium to make it unsuitable for implantation. இதில் தப்பாக இருக்க விஷயம் என்னது? வெரி குட் ஆப்ஷன் ஏ, ஸ்பெர்மோட ப்ரொடக்ஷனெல்லாம் நம்மளால கம்மி பண்ண முடியாது. அடுத்து போகலாமா? select the correct term from the bracket and complete the given branching tree. இங்கே எப்படி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம்? பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸில் நேச்சுரல் மெத்தட்ஸ் இருக்குது, அதில் பீரியாடிக் அப்ஸ்டினன்ஸ் இருக்குது, அது கூட வேறு ஏதோ ஒன்று வரும், அதை மட்டும் நம்ம பண்ணிக்கணும். தென் காய்டஸ் இன்டரப்டர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, மிஸ்ஸிங்காக இருக்கிறத நம்ம பீன்னு எழுதிக்கணும், சரியா? அடுத்ததாக இன்னொரு மெத்தடில் காண்டம்ஸ், வாலெட்ஸ், கேப்ஸ் எல்லாம் வரும். அப்போ இது என்னது? ஏ அப்படின்றது என்னவா இருக்கும் சொல்லு பார்க்கலாம். வாட் இஸ் ஏ ஹியர்? வால்ஸ், டயாஃப்ரம், கேப்ஸ், காண்டம்ஸ் எல்லாம் எந்த பேரியர் மெத்தடுக்கு கீழே வரும்? நேச்சுரல் கிடையாது, ஓரல் கான்ட்ரசெப்டிவ் கிடையாது, சர்ஜிக்கல் கிடையாது, ஐயூடி கிடையாது. அப்போ எதுக்கு கீழே வரும்? பேரியருக்கு கீழே வரும். இவங்களே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ வந்து பேரியர், சரியா? ஆப்ஷன் பி என்னவா இருக்கும்? பீரியாடிக் அப்ஸ்டினன்ஸ், காய்டஸ் இன்டரப்டர்ஸ். இதை தாண்டி இன்னும் ஒரே ஒரு நேச்சுரல் மெத்தட் இருக்கு. எது? லாக்டேஷனல் ஏமெனோரியா. அப்ப பி வந்து லாக்டேஷனல் ஏமெனோரியா, சரியா? சி எங்க கொடுத்துருக்காங்க? சர்ஜிக்கல் மெத்தட்ஸ்ல வாசெக்டாமி ஒன்று போயிடுச்சு. அப்ப இன்னொன்று என்னவா இருக்கும்? சியூடியா, டியூபெக்டாமியா? அஃப்கோர்ஸ் டியூபெக்டாமி, அதுதான் இன்னொரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். ஸோ டியூபெக்டாமியில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபாலோபியன் டியூபை கட் பண்ணி லைகேட் பண்ணுவோம், கரெக்டா? தென் டியில் ஐயூடிஸ், இன்ட்ரா யூட்டரைன் டிவைசஸில் யார் வருவாங்க? சியூடி வருவாங்க. அப்போ டி வந்து சியூடி, விச் இஸ் காப்பர் டி. கட்டுன்னு படிச்சிடாது இதை. சியூனா காப்பர், தென் டி, காப்பர் டி. அடுத்து போலாமா? கரெக்ட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாமா? ரெடியா? Transfer of an ovum collected from donor into the fallopian tube is called as ZIFT. Transferring an embryo with more than 8 blastomere into the uterus is called as GIFT. Multiload 375 is a hormone releasing IUD. அப்ப என்ன வரும் இதுல? which is the right answer? டெலிகிராம்ல பார்த்தா பயாலஜி PDF எதுவும் இல்லையா? அப்ப நீ சரியா பார்க்கலன்னு அர்த்தம் தர்ஷினி. நிறைய PDF அனுப்பியிருக்கேன்,
ஸோ இதில் எதுபா கரெக்ட் எப்படி நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம்? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் ஓவம் கலெக்டட் ஃப்ரம் த டோனார் அண்ட் இதை வந்து நம்ம ஃபாலோப்பியன் டியூப்குள்ளே விடுறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஜைகோட் இன்ட்ரா ஃபாலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோமா? கரெக்டாக அது இதில் இதுக்கு பதிலாக என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். வெரி குட், கேமெட் இன்ட்ரா ஃபாலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா நம்ம ஓவமை தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ ஓவம் வந்து கேமெட் தானே. அப்போ கேமெட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால கேமெட் இன்ட்ரா ஃபாலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர் விச் இஸ் கிஃப்ட். அடுத்ததா transferring an embryo with more than 8 blastomere into the uterus. இந்த இடத்துல தான் நான் எம்ப்ரியோவை உள்ள கொடுக்குறேன். அப்போ இது என்னவா இருக்கும்? ஆப்ஷன் பியில் கிஃப்ட்டுக்கு பதிலாக என்ன வரும்? நான் இந்த இடத்துல எம்ப்ரியோவை கொண்டு போயிட்டு யூட்டரஸ் கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கிறேன். அப்போ இது என்னப்பா? இன்ட்ரா யூட்டரைன் ட்ரான்ஸ்ஃபர். வெரி குட், IUT. தென் அடுத்தது வா, மல்டிலோட் 375 இஸ் அ ஹார்மோன் ரிலீசிங் IUDs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இது மல்டிலோட் 375 இஸ் அ காப்பர் ரிலீசிங், ஹார்மோன் கிடையாது, காப்பர் ரிலீசிங் IUD. கரெக்டா? சரி, அடுத்த கொஸ்டின் வாங்க. Which method do you suggest the couple to have baby if the male partner fails to inseminate the female or due to very low sperm count in the ejaculation? So இந்த இடத்துல if a baby has to be formed, நம்மளுக்கு ஒரு மேல் பார்ட்னர் வேணும், ஒரு ஃபீமேல் பார்ட்னர் வேணும். கரெக்டா? இப்போ மேல் பார்ட்னர் கிட்ட என்ன ஆகுதுன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கு. அதனால எஜாகுலேஷனில் போதுமான அளவு ஸ்பெர்ம் இல்லை. ஸோ அந்த ஸ்பெர்ம் போயிட்டு பேபி ஃபார்ம் பண்ண முடியலை. அப்போ என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் வுட் பி இன்ட்ரா யூட்டரைன் இன்செமினேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஸ்பெர்மை எடுத்துக்க போகிறோம், செமனை எடுத்துக்க போகிறோம், எடுத்து டைரெக்டாக நம்மளே கொண்டு போய் யூட்ரஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணிட போகிறோம். அதுதான் இன்ட்ரா யூட்டரைன் இன்செமினேஷன். ஆர் இதோட இன்னொரு பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் சொல்லுவாங்க. நேச்சுரலாகவே ஸ்பெர்ம் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் ரிலீஸ் ஆகி தானாக போய் ஃபர்டிலைஸ் ஆச்சுன்னா அது நேச்சுரல் மெத்தட்ஸ். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் மூலிமா நம்ம பண்ணுறோம். நம்மளாம் மிஷின்ஸ் யூஸ் பண்ணி லேபில் பண்ணுறதுனால இதை ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரொசீஜர் பார்க்கலாமா? semen is collected either from the husband or from the healthy donor. இப்போ ஸ்பெர்ம் எங்கிருந்தெல்லாம் எடுக்கலாம்? எதை நம்மளோட ஹஸ்பண்ட் கிட்டேருந்து எடுக்கலாம், இல்லை ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை அண்ட் இஃப் யூ ஆர் ஓகே அப்படின்னா இன்னொரு ஹெல்த்தி டோனார் கிட்டேருந்து கூட எடுக்கலாம். Processed sperm sample is introduced into the uterus through the vagina by catheter. catheter அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி நான் கலெக்ட் பண்ண ஸ்பெர்மை டைரெக்டாக யூட்ரஸ் அதாவது கர்ப்பப்பைக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். அடுத்ததா ஓவரிஸ் ஆர் ஸ்டிமுலேட்டட் டு ப்ரொடியூஸ் மோர் ஓவா. ஓவரிஸில் இருந்து தான் எனக்கு எக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் ஒரு மந்த்துக்கு ஒரு எக்கு தான் வரும். ஆனால் இந்த இடத்துல நானே ஒரு ஹார்மோனல் இன்ஜெக்ஷனை கொடுத்து என்ன பண்ணுறேன்? ஓவரியில் நிறைய எக் ரிலீஸ் ஆகிற மாதிரி இன்டியூஸ் பண்ணுறேன், தூண்டி விடுறேன். The sperm swim towards the fallopian tubes to fertilize the egg, resulting in normal pregnancy. இப்போ நான் ஸ்பெர்மை கொண்டு போயிட்டு டைரெக்டாக கர்ப்பப்பையில் யூட்ரஸ்குள்ளே வச்சாச்சு. அதே மாதிரி எக்கோட ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணியாச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இவங்க வேலையை பார்த்துப்பாங்க. ஸ்பெர்ம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி ஃபாலோப்பியன் டியூப் வரும், எக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி கீழே இறங்கும் போது ஃபாலோப்பியன் டியூப்பில் ஸ்பெர்மை மீட் பண்ணும், ஃபர்டிலைசேஷன் நடக்கும். உடனே it will result in the normal pregnancy. சரியா? அடுத்து போலாமா? expand the following பார்க்கலாமா? நீட் வெற்றி பேட்ச்ல சேர்ந்துட்டேன், எப்போ புக்கு வரும்னு கேட்டேன், பட் நோ ரெஸ்பான்ஸ். யார்கிட்ட கேட்டீங்க சங்கரி? ஜிஃப்ட் பார்க்கலாமா? ஜிஃப்ட்னா என்ன? ஜைகோட் இன்ட்ரா ஃபாலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஜைகோட் அப்படின்னா என்ன? ஒரு ஸ்பெர்மு தென் எக்கு ரெண்டும் ஃபர்டிலைஸ் ஆன உடனே எனக்கு ஃபார்ம் ஆகிறது தான் ஜைகோட். ஸோ இந்த ஜைகோட்டை கொண்டு போயிட்டு நான் டைரெக்டாக ஃபாலோப்பியன் டியூபுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான்
இந்த ஜிஃப்ட்ங்கிற ப்ராசஸ், ஜைகோட் இன்ட்ராஃபாலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். அடுத்து போலாமா? ICSI அப்படின்னா என்ன? இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். ஸோ இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன்னா என்னன்னா, இமேஜின் ஒரு எக் இப்படி இருக்கு. இது வந்து ஓவம்னு சொல்லலாம், இல்லை எக்குன்னு சொல்லலாம். சரியா? அந்த ஓவம் இங்கே இருக்கு. ஓகே, இந்த ஓவம்ல நியூக்ளியஸும் இந்த இடத்துல இருக்கு. நான் இப்போ என்ன பண்றேன், ஒரு இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி சைட்டோபிளாசம் இருக்குல்ல, அதுக்குள்ள நான் ஒரு ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்றேன். ஓகே, ஒரே ஒரு ஸ்பெர்ம் தான். ஒரே ஒரு ஸ்பெர்மை கொண்டு போய் டைரக்டா ஒரு எக்குடைய சைட்டோபிளாசம்குள்ள இன்ஜெக்ட் பண்றதுதான் இந்த மெத்தட், இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். சரியா? அடுத்து போலாமா? சங்கரி, நான் உங்களுக்கு ஏற்கனவே பதில் கொடுத்துட்டேன் இல்லையா? போன வாரமே நான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன், ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி இதே கேள்வி கேட்டீங்க. நான் சொன்னேன் எப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னு கேட்டேன், அதுக்கு பதில் கிடையாது. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 weeks ஆகும் டெலிவரி ஆகிறதுக்கு. சரியா? What are the strategies to be implemented in India to attain total reproductive health? பார்க்கலாமா? இது வரைக்கும் பார்த்த क्वेश्चंस எல்லாருமே கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? Yes, shall we move forward? இந்த क्वेश्चन போலாமா? எனர்ஜியே இல்லை, சுத்தமா எனர்ஜி இல்லை. என்னாச்சு? எஸ் சங்கரி, உங்களோட ஆர்டர் ஐடி கொடுக்குறீங்களா? நான் செக் பண்ணி பார்க்க சொல்கிறேன். நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஆர்டர் ஐடி வந்திருக்கும் ரெசிப்டில். அந்த ஆர்டர் ஐடியை எனக்கு போட்டு விடுங்க, நான் செக் பண்ணி பார்க்க சொல்கிறேன். So, what are the strategies to be implemented in India to attain total reproductive health? நம்ம வந்து reproductively healthy-ஆ இருக்கணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும்? These programs are popularly named as Reproductive and Child Health Care, RCH. ஸோ இந்த ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேரில் அம்மாக்கும் சரி குழந்தைக்கும் சரி என்னென்னலாம் வேணுமோ அதை எல்லாத்தையும் நம்ம பார்த்து பண்ணுறது தான் இந்த ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்கிறது. இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு மேஜர் டாஸ்க்லாம் என்னென்னு பார்க்கலாமா? கிரியேட்டிங் அவேர்னஸ் அண்ட் ப்ரொவைடிங் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் டு பில்ட் அ ஹெல்த்தி சொசைட்டி. நம்மளுடைய சமுதாயம் சொசைட்டி வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? விழிப்புணர்வு கொடுக்கணும். ஸோ இப்போ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் எல்லாம் எதனால் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிட் ஆகுதுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லணும். அண்ட் அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அவைலபிளாக இருக்குங்கிறத பற்றி முதல்ல அவங்களுக்கு தெரிய வச்சாதான் அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும். அடுத்ததாக introducing sex education in schools to provide information about adolescence and adolescence related changes. ஸோ ஸ்கூல்ஸில் நம்ம செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வரணும். விச் மீன்ஸ் நம்ம பாடியில் என்னென்ன செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது, அது எப்படியெல்லாம் வேலை பார்க்கும், எந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நம்ம டாக்டரை பார்க்கணும், அது எல்லாமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு அவேர்னஸ் கொடுக்கணும். அப்போ தான் அடலசன்ஸ் டைமில், அதாவது ஏஜ் அட்டென்ட் பண்ணும்போது நம்ம பாடியில் நடக்கிற சேஞ்சஸ் எல்லாம் நார்மலாக அப்நார்மலாக அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, திடீர்னு உடனே வந்து ஏதாவது சேஞ்சஸ் நடந்தால் நம்ம பயந்துடுவோம் இல்லையா? ஸோ ஐயோ என்னோடய பாடியில் ஏதோ நடக்க போகுது, நான் சீக்கிரம் சாக போகிறேன், அந்தளவுக்கெல்லாம் நம்ம ஓவர் திங்க் பண்ணுவோம் இல்லையா? அந்தளவுக்கெல்லாம் இது பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஸ்கூல்ஸில் செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வந்தாலே தெரிய வந்துடும். சரியா? Educating couples and those in the marriageable age groups about available birth control methods and family planning norms. ஸோ இப்போது birth control methods, family planning அப்படின்னா என்னென்னா, இப்போ என்னோடய ஃபேமிலியில் ஒரு பேபி வேணுமா இல்லை 2 பேபி வேணுமாங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் எனக்கு ஒரு பேபி போதும் இல்லை 2 பேபி போதும்
அண்ட் ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சு இல்லை 2 குழந்தை பிறந்துருச்சுன்னா நெக்ஸ்ட்டு நான் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் ஐ கேன் கண்ட்ரோல் மை பாப்புலேஷன், அந்த ஃபேமிலியை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணலாம். அதுதான் வந்து பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். அன்வான்ட் ப்ரெக்னென்சியை நடக்க விடாமல் பார்த்துக்கிறது தான் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குங்கிறத நம்மளுக்கு தெரிய வரணும். அப்போ தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். சரியா? கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் கேர் ஃபார் த ப்ரெக்னென்ட் விமன். இப்போ யாராவது ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்கள எப்படி நம்ம கேர் பண்ணிக்கணும்? போஸ்ட் நேட்டல் கேர். ஒன்ஸ் அவங்க பேபியை டெலிவர் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன மாதிரி கேர்லாம் பண்ணணும், அதுதான் போஸ்ட் நேட்டல் கேர் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து அம்மாக்கும் சரி இல்லை ஆஃப்டர் டெலிவரி குழந்தைக்கு என்ன கேர் பண்ணணும் அப்படிங்கிறதும் சரி, இது எல்லாமே கொடுக்கணும். ப்ளஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங். ஸோ அம்மா கிட்டேருந்து வந்த அந்த ஒரு பால் வந்து குழந்தைக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதும் நம்ம மற்றவங்களுக்கு சொன்னால் தான் அவங்க பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுவாங்க. சரியா? Encouraging and supporting governmental and non-governmental agencies to identify new methods and to improve upon the existing methods of birth control. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது, கெமிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது, பேரியர் மெத்தட்ஸ் இருக்குது, IUDs இன்ட்ராயூட்டரைன் டிவைசஸ் இருக்குது. இதை தாண்டி வேறு ஏதாவது புது மெத்தட்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அதுக்குன்னே ரிசர்ச்லலாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அது கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு டீம் வச்சுருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட்டே இல்லாமல் ப்ரைவேட்டாக ஏதாவது லேபில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். ஸோ தட் நம்மளுக்கு இன்னுமே நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் சச் ஆஸ் மேசிவ் சைல்டு இம்யூனைசேஷன். அப்படின்னா தடுப்பூசி போடுறது. நம்மளுக்கு ஜான்வரி ஃபெப்ரவரி இந்த 2 மாதமும் கேம்பாக போட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஏதாவது இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்குன்னா அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, தடுப்பூசி போடுவாங்க இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாருக்கும் தான் போடுறோம். கரெக்டாக? மேசிவ் அப்படின்னா கூட்டம் கூட்டமாக எல்லாருக்கும் சேர்த்து நம்ம போடுறது. சப்ளை ஆஃப் நியூட்ரிஷனல் ஃபுட் டு த ப்ரெக்னென்ட் விமன். இப்போ யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு போயிட்டு என்ன பண்ணணும், வித்தின் 2 or 3 months அவங்க போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். நான் இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மாதம் மாதம் சத்து மாவு கொடுக்கறது, விட்டமின் டேப்லெட்ஸ் கொடுக்கறது, அதெல்லாம் கவர்மெண்ட்டே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்போது நியூட்ரிஷனல் ஃபுட்டு கொடுக்கறது. தென் ஜனனி சுரக்ஷா யோஜனா, ஜனனி சிசு சுரக்ஷா காரியாகரம், RMNCH+A அப்படின்னா ரீப்ரொடக்டிவ்ல R, மெட்டர்னல்ல M, நியூபார்ன்ல N, சைல்டில் C, அடலசன்ஸில் A. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து தான் RMNCH+A. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்து. மெட்டர்னல் அப்படின்னா அம்மாவுடைய ஹெல்த்து, நியூபார்ன் பேபியோட ஹெல்த்து. அந்த பேபி பெருசானதுக்கப்புறமா அது சைல்டாக மாறிடும். அண்ட் தென் அந்த குழந்தை ஏஜ் அட்டெண்ட் பண்ணுற ஒரு ஸ்டேஜுக்கு வருதுன்னா அதுதான் அடலசன்ஸ். ஸோ இந்த எல்லா ஸ்டேஜ்லையும் அந்த குழந்தைக்கும் அம்மாவுக்கும் தேவையான எல்லா கேரையும் நம்ம கொடுக்கறது தான் இந்த RMNCH+A. Then Pradhan Mantri Surakshit Matritva Abhiyan. Then these are the things taken at the national level by Government of India. நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து இவ்வளோ ஸ்கீம்ஸை வச்சுருக்கோம். இது எல்லாமே எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் அவைலபிள். அதை நம்ம எடுத்துக்கணும். சரியா? அடுத்த கொஷின் போகலாமா? சங்கரி அந்த ஐடியை எப்படி பார்க்கணும்? பேமெண்ட் பண்ணதுக்கு ஏதாவது உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்க சக்ஸஸ்ஃபுல்னு ஏதாவது மெயில் வந்திருக்குமே, இல்லை ரெசிப்ட் வந்திருக்குமே, அதில் பாருங்கள். அடுத்து போகலாமாடா? எஸ், டிஃப்ரென்ஷியேட் ஃபீட்டிசைட் அண்ட் இன்ஃபான்டிசைட் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது ஃபீட்டிசைட் அப்படின்னா ஃபீட்டஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபீட்டிசைட் அப்படின்னா ஃபீட்டஸ், அதாவது தமிழில் சொல்லணும்னா கரு. ஓகே. இன்ஃபான்டிசைடு, இன்ஃபான்ட்னா என்னன்னா ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா, இது வந்து பிறந்த குழந்தை அப்படின்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோ. இன்னொரு விஷயம், சைடுன்னு இருக்குல்ல, சைடுனா கில்லிங்,
சைடுனா கில்லிங். இப்போ நம்ம இது ரெண்டுமே கொல்லக்கூடியதான், ஆனால் எந்த ஸ்டேஜில் கொள்கிறோங்கிறதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபீட்டிசைடு அப்படின்னா ஒருத்தங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கரு ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அது ஒரு வேளை பொண்ணு தான் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோயேன், கருவிலேயே கொள்வது தான் இந்த ஃபீட்டிசைட். மதர்ஸ் வூம் அப்படின்னா அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே கொள்வது தான் இந்த ஃபீட்டிசைட், விச் இஸ் பேசிக்லி அபார்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் ஃபீட்டிசைட். இன்ஃபான்டிசைட் அப்படின்னா இட் இஸ் த கில்லிங் ஆஃப் த ஃபீமேல் சைல்ட் ஆஃப்டர் ஹர் பர்த். ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அது பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கொள்வது ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். சரியா? ஸோ பொண்ணு பிறந்துச்சு அப்படின்னா ஒரு காலத்தில் கள்ளிப்பால் ஊற்றி கொண்டுட்டு இருந்தாங்க. இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே அது பொண்ணு தான் அப்படின்னு தெரிய வந்ததுன்னா இல்லை டாக்டர் அபார்ஷன் பண்ணிருங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதனால் பண்ணாங்க அப்படின்னா, பொண்ணு பிறந்தா நம்ம வீட்டிலேயே சும்மா தான் வச்சுருக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் படிக்கவும் அனுப்ப மாட்டாங்களா, சும்மா வீட்டு வேலை பார்த்துட்டு தான் இருக்கும், அண்ட் நம்மளுக்கு சம்பாரிச்செல்லாம் போடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த டைமில் அவங்களோட மெச்சூரிட்டி அவ்வளோதான். இதுவே பையன்னா நம்ம வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்கவாவது வைக்கலாம், நமக்கு ஃபேமிலிக்கு ஒரு வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அந்த காலத்து மக்கள் இருந்தாங்க, ஒரு 1960, 70 அந்த டைம்லலாம். சரியா? அதனால என்ன பண்ணாங்கன்னா, பொண்ணுன்னு தெரிஞ்சாலே அவங்க வந்து எதர் அபார்ட் பண்ணிடுவாங்க, இல்லை பிறந்துருச்சுன்னா கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு 1000 மேல் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அப்போ 1000 ஃபீமேல் இருக்கணும்ல, அப்போ தானே ஒரு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும். இந்த ரேஷியோ சரியாக இருந்தால் தான் நம்ம நாட்டுடைய பாப்புலேஷன் சரியாக இருக்கும், ஒரு ஸ்டேட்டோட பாப்புலேஷன் சரியாக இருக்கும், அண்ட் ஒரு நாட்டோட பாப்புலேஷனும் சரியாக இருக்கும். பட் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, 1000 மேல்ஸ்க்கு 900 சம்திங் ஃபீமேல் தான் இருந்துச்சு. அப்போ அந்த ரேஷியோ அடிபட்டுச்சு. அதனால ஐயோ இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம நாட்டோட பாப்புலேஷன் என்னமோ ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பேன் பண்ணாங்க இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஒரு குழந்தை வந்து ஆனா பெண்ணாங்கிறது பிறக்கிற வரைக்கும் தெரியாது, அப்படியே பிறந்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சாலும் கொலை பண்ணீங்கன்னா நீங்க தான் ஜெயிலுக்கு போவீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷனை கொண்டு வந்தாங்க. சரியா? அடுத்து போலாமா? டிஸ்கிரைப் த மேஜர் எஸ்டிடிஸ் அண்ட் தேர் சிம்டம்ஸ் பார்க்கலாம். ஸோ எஸ்டிடிஸ் அப்படின்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். ஸோ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் ஃபுல்லாகவே செக்ஷுவல் கான்டாக்ட்னாலேயோ இல்லை பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணுறதுனாலையோ தான் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படிப்பட்ட டிசீசஸோட சிம்டம்ஸை நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். சரியா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி படித்த இந்த ஃபீமேல் ஃபீட்டிசைட் அண்ட் இன்ஃபான்டிசைட் இருக்குல்ல, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஷின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கு முன்னாடி படித்தது எஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து 2 மார்க்காகவும் கேட்கலாம், 3 மார்க்காகவும் கேட்கலாம். இந்த 2 மட்டும்தான் கேட்பாங்கன்னு இல்லை, என்ன வேணால் கேட்கலாம். இப்போ ஹார்மோன்ஸோட பேர் FSH, LH, HCGனா என்ன, HPLனா என்ன, இந்த மாதிரி கூட கேட்கலாம். செகண்ட் லெசனும் தேர்ட் லெசனும் கம்பைன் பண்ணி சில டெர்மினாலஜிஸை ஒட்டு மொத்தமாக கேட்கலாம். அது 2 கொஷினாகவும் கேட்கலாம், 3 கொஷினாகவும் கேட்கலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் இட் அது 2 மார்க் இல்லை 3 மார்க் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எஸ்டா, இது வரைக்கும் பார்த்ததில் தீஸ் ஆர் த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். இப்போ இது 5 மார்க் கொஷின் இல்லையா? அட்லீஸ்ட்டு 5 டிசீசஸ் பற்றி நம்ம எழுதணும். அதில் கண்டிப்பாக பாக்டீரியல் STIs இருக்குது, அடுத்ததாக வைரல் STIs இருக்குது, தென் ஃபங்கல், புரோட்டோசோவன். அப்போ இந்த 4மே நீ எழுதியிருக்கணும். அப்போ புரோட்டோசோவனில் இருக்கிறதே ஒன்று தான், இதை எழுதிதான் ஆகணும். ஃபங்கல் இருக்கிறதே ஒன்று தான், அப்போ இதையும் எழுதிதான் ஆகணும், உனக்கு ஆப்ஷன் கிடையாது. 2 ஆல்ரெடி போயாச்சு. இப்போ மிச்சம் 2 வேணால் வச்சுக்கோயேன். வைரஸில் 2 எழுதிக்கோ, பாக்டீரியாவில் 2 எழுதிக்கோ. ஸோ இட் வில் கம் அரவுண்ட் ஒரு 6 டிசீசஸ். ஸோ 5 மார்க் உனக்கு வந்துடும். சரியா? இல்லை எல்லாமே படிச்சிட்டேன் மேம் அப்படின்னாலும் தாராளமாக எல்லாமே எழுதலாம். ஆனால் இது எல்லாமே இருக்கணும். நேம் ஆஃப் த டிசீஸ் இருக்கணும், காசட்டிவ் ஏஜென்ட் இருக்கணும், சிம்டம்ஸ் இருக்கணும், இன்குபேஷன் பீரியட் இருக்கணும். எல்லாமே எழுந்தால் தான் மார்க். இப்போ இன்குபேஷன் பீரியட்னா என்ன மேம் சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுக்கோ. ஸோ இன்குபேஷன் பீரியட் பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்டீரியல் நோயாக இருக்குது, ஒரு நோய் பாக்டீரியானால வந்திருக்குன்னா அந்த பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ளே வந்து சிம்டம்ஸை வெளியே காட்டுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு
அதுதான் இன்குபேஷன் பீரியடுன்னு சொல்ல வருது. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று என்னோட உடம்புக்குள்ளே சம் பாக்டீரியா உள்ளே வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? ஆனால் அந்த பாக்டீரியா சைலண்ட்டாகவே இருக்குது. ஒரு வாரம் கழிச்சு தான் அந்த பாக்டீரியா சிம்டம்ஸை வெளியே காட்டுதுன்னா அப்போ அதோட இன்குபேஷன் பீரியட் இஸ் 1 வீக். புரிஞ்சுதா? ஸோ அந்த பாக்டீரியா நம்ம உடம்புல என்ட்ரி ஆனதுலேருந்து சிம்டம் காட்டுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. புரிஞ்சுதா? அதுதான் பாக்டீரியா, இது இன்குபேஷன் பீரியட். இப்போ பாக்டீரியல் எஸ்டிஐஸ்ன்னு பார்க்கும்போது எந்த 2 எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னா சிஃபிலிஸும் கொனீரியாவும் எழுதிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் சிம்டம்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. சரியா? அதே மாதிரி இப்போ வைரல் டிசீசஸ் எழுதுறீங்க அப்படின்னா யூ கேன் ரைட் ஹெப்பாட்டிட்டிஸ் பி அண்ட் எய்ட்ஸ். ஏன்னா இந்த 2ம் ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டது. ஸோ உனக்கு ஈஸியாக எழுத முடியும். சிம்டம்ஸ் என்னென்னவா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக எழுத முடியும். ஹெப்பாட்டிக் அப்படின்னாலே லிவர், ஐட்டிஸ்னாலே இன்ஃப்ளமேஷன். ஸோ லிவரில் தான் எனக்கு டேமேஜே இருக்கும். லிவர் சிர்ஹாசஸ் ஆகலாம், இல்லை லிவர் ஃபெயிலியர் ஆகலாம். ஃபெட்டிக்னா டயர்டாக இருக்கிறது, ஜாண்டிஸ்னா மஞ்சக்காமால், எகெயின் அது லிவர் தான் எஃபெக்ட் பண்ணும். ஃபீவர் இருக்கும், ரேஷஸ் இருக்கும், ஸ்டொமக் பெயின் இருக்கும், இதெல்லாம் எழுதிக்கலாம். தென் எய்ட்ஸ் ஹெச்ஐவி வைரஸ்னால வருது. ஸோ என்ன ஆகும்? ப்ரொலாங்டு ஃபீவர், ரொம்ப நாளைக்கு ஃபீவர் இருக்கிறது, ப்ரொலாங்டு டயேரியா, ரொம்ப நாளைக்கு வயிற்றால போகிறது, வெயிட் ரிடக்ஷன், வெயிட்டை டக்குன்னு அவங்க கம்மியாயிருவாங்க, நைட் ஸ்வெட்டிங், நைட் மட்டும் அவங்களுக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இதெல்லாமே எழுதிக்கலாம். Candidiasis is caused by Candida albicans அப்படிங்கிற ஒரு ஃபங்கை. ஸோ இந்த ஃபங்கை it will attack the mouth, throat, intestinal tract and vagina. ஸோ ஒருவேளை அவங்க ஓரல் செக்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னா மவுத்து, த்ரோட் இதெல்லாம் இன்ஃபெக்ட் ஆகும். தென் வெஜைனா இன்ஃபெக்ட் ஆகும். அதனால வெஜைனல் இச்சிங்னா அரிக்கிறது, நம்மளுக்கு கொசு கடிச்சா சுரிஞ்சிட்டே இருப்போம்ல அந்த மாதிரி. ஸோ சோர்னஸ் அப்படின்னா அங்கங்கே புண்ணு மாதிரி ஆகிறது. அப்நார்மல் வெஜைனல் டிஸ்சார்ஜ். ஸோ வெஜைனா மூலிமா நம்மளுக்கு எப்படி செமன் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட் மேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல வருதோ அதே மாதிரி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல வி ஹாவ் செல்ஃப் கிளென்சிங் மெக்கானிசம். இப்போ நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் ஏதாவது பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ உள்ளே போயிடுச்சுன்னா தானாகவே க்ளீன் பண்ணிக்கும். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த ஃப்ளூயிட் செக்ரீட் ஆகுதுல்ல, அந்த ஃப்ளூயிடுக்கே ஒரு பர்டிகுலர் பிஹெச் இருக்குது, அது தானாக அந்த பாக்டீரியாவை வெளியே கொண்டு வந்துடும். ஆனால் இந்த வெஜைனல் டிஸ்சார்ஜ் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அப்நார்மல் ஸ்மெல்லோட இல்லை அப்நார்மல் கலரோட வெளியே வந்தால் கண்டிப்பாக நம்ம டாக்டரை பார்க்கணும். பெயின் டியூரிங் யூரினேஷன், யூரின் பாஸ் பண்ணும்போது பெயின் இருக்கிறது, இதெல்லாம். அடுத்ததாக ட்ரைகோமோனியாசிஸ், விச் இஸ் ட்ரைகோமோனாஸ் வெஜைனாலிஸ் மூலிமா நம்மளுக்கு இந்த புரோட்டோசோன் மூலிமா தான் இந்த நோய் வருது. வெஜைனைட்டிஸ், ஐட்டஸ்னாலே இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ வெஜைனால இன்ஃப்ளமேஷன் இருக்கிறது. இன்ஃப்ளமேஷன்னா என்ன மேம்? ஒரு கொசு கடிச்சாலோ எறும்பு கடிச்சாலோ அந்த இடத்துல என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் உனக்கு தெரியும்? ரெட்டாக இருக்கும், அரிக்கும், லைட்டாக பெயின் இருக்கும் இல்லையா, ஸ்வெல்லிங் இருக்கும், வீங்கிரும். இதெல்லாம் தான் இன்ஃப்ளமேஷனோட சிம்டம்ஸும். இப்போது வெஜைனால அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. வெஜைனல் டிஸ்சார்ஜ் க்ரீனிஷ் எல்லோ கலரில் மாறுறது, வெஜைனால இச்சிங் இருக்கிறது, பர்னிங் சென்சேஷன், எரியிற மாதிரி ஒரு ஃபீலிங். யுரேத்ரைட்டிஸ், யுரேத்ரால எனக்கு இன்ஃப்ளமேஷன். எப்பிடிடைமஸ் அப்படிங்கிற ஒரு டியூப் இருக்கு இல்லையா, காயில்டு ஸ்ட்ரக்சர் மேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல இருக்குது. அப்போ அதில் இன்ஃப்ளமேஷன் ஆனால் அதுக்கு பேர் எப்பிடிடைமட்டிஸ். அடுத்ததாக ப்ராஸ்டைட்டிஸ், ப்ராஸ்டேட் கிளாண்டு இன்ஃப்ளேம் ஆகிருக்கு. இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் ட்ரைகோமோனியாசிஸ் தான். அடுத்து போகலாமா? இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். யமுனா இப்போ தான் கிளாஸ்க்கு வந்தீங்களா? யூட்ரைன் அப்படின்னா யூட்ரஸ் அப்படின்னு அர்த்தம், விச் இஸ் கர்ப்பப்பை. கர்ப்பப்பைக்குள்ளே நான் ஒரு டிவைஸை இன்சர்ட் பண்ணுறேன்னா அதுதான் இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ். இன்குபேஷன் பீரியட் இப்போ தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஹவ் ஆர் STDs transmitted? பார்க்கலாமா? செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் எப்படி ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது பார்க்கலாமா? ஸோ நார்மலி இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸாக இருக்கலாம், இல்லை செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கலாம். ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? டியூரிங் த இன்டிமேட் செக்ஷுவல் கான்டாக்ட். யாரோ ஒருத்தருக்கு அதில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோ, அப்போ அவங்க கூட செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கும் போது இன்னொருத்தருக்கும் அந்த நோய் ஸ்ப்ரெட் ஆகுது.
இப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ஹெச்ஐவி இது எல்லாமே செக்ஷுவலியும் டிரான்ஸ்மிட் ஆகுது, செக்ஷுவல் கான்டாக்ட் இருக்கிறதுனாலையும் டிரான்ஸ்மிட் ஆகுது. அதர்வைஸ் பை ஷேரிங் த நீடில்ஸ். சில பேர் ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் அப்படிங்கிற பேரில் ஒரே இன்ஜெக்ஷன் ஒரே நீடில் 10 பேர் ஷேர் பண்ணுவாங்க, அதனாலேயும் ஹெச்ஐவி வரும். சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஒழுங்காக நம்ம க்ளீன் பண்ணலன்னா, முன்னாடி வேற ஒருத்தருக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோ, அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் அதில் இருக்குமா, அதை நம்ம ஒழுங்காக ஸ்டெர்லைஸ் பண்ணலை, க்ளீன் பண்ணலைன்னா அடுத்ததாக நம்மளுக்கு சர்ஜரி பண்ண போகிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கும் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் வரும். ஸோ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், எனக்கு ரத்தம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோ, அப்போ நான் பிளட் பேங்க்கில் போயிட்டோ இல்லை ஹாஸ்பிட்டலில் போயிட்டோ இன்னொருத்தரோட பிளட்டை என்னோட உடம்புல எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அப்படி ரத்தம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கா அப்படின்னு அந்த பிளட்டை ஸ்க்ரீன் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்கக்கிட்டேருந்தே நம்ம பிளட்டை எடுக்கணும். ஆர் ஃப்ரம் த இன்ஃபெக்டட் மதர் டு த பேபி. மதருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது, அது பிளாசண்டா மூலியமாக குழந்தைக்கும் வந்துடலாம். சரியா? ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் எஸ்டிடி பார்க்கலாமா மேம்? ஜுவாலஜி ஃபுல் போர்ஷன் படிக்க எவ்வளோ டேஸ் வேணும் மேம்? இல்லை ஹவர்ஸ்லேயே ஃபுல் போர்ஷன் முடிக்கலாமா? ஜுவாலஜி ஃபுல் போர்ஷன் முடிக்கிறதுக்கு உனக்கு 1 வருஷமே பத்தாது. ஒழுங்காக படிச்சனா 1 வருஷத்தில் படிக்கலாம். நீ லைன் பை லைனும் படிக்கணும், புக் பேக்கு புக் இன்சைட் எல்லாமே படிக்கணும்னா அஃப்கோர்ஸ் 1 வருஷம் வேணும். I have one request, please tell Yalini and sir takes the physics class. கண்டிப்பாக சொல்கிறேன் தர்ஷினி. நீ படிக்கிறதே புக் பேக் மட்டும்தான் படிக்கிறேன்னா உனக்கு இதுக்கு மேலே இருக்க டைமில் கூட நீ புக் பேக்கை கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபுல் போர்ஷன் முடியாது, நாட் அட் ஆல் பாசிபிள். சரி, அடுத்த கொஷின் போகலாமா? பசங்களா யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க? லைக் போடலன்னா இப்போவே லைக் போட்டு பார்க்கலாம். ஐடி போட்டேன் மேம் பாருங்களா, எங்கே காணுமே, உன்னோட மெசேஜே காணுமே சங்கரி. சரி, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் படிக்கிறீங்களா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருந்தாலும் தேர் ஆர் மெனி கொஷின்ஸ். நீ ஃபாஸ்ட்டாக படிக்கணும். இப்போ இருக்க டைமே அதுக்கு பத்துமான்னு தெரில. ஸோ நீ ஃபாஸ்ட்டாக படிச்சேன்னா மேபி முடிக்கலாம். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் எஸ்டிடி பார்க்கலாமா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் கொஷின். அவாய்ட் செக்ஸ் வித் அன்னோன் பார்ட்னர் ஆர் மல்டிபிள் பார்ட்னர். நம்மளுக்கு தெரியாதவங்க கூட செக்ஷுவல் கான்டாக்டு ஆர் மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கூட இருக்கக்கூடாது. ஆல்வேஸ் கான்ட்ரசெப்டிவ் டிவைசஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர். In case of doubt, consult a doctor for diagnosis and get complete treatment. நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது, ஒரு பெயின் இருக்குது, இல்லை இச்சிங் இருக்குது, டிஸ்சார்ஜ் வந்து வேறு கலரில் வருதுன்னா உடனே சந்தேகம் இருக்கும் போதே நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி என்ன பிரச்சனைங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து போகலாமா? 50 days மேக்ஸ் சீரீஸ் யாழ் சார் கண்டினியூ பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக. நான் இன்னும் மெசேஞ்சர் மாதிரி இருக்கேனா, யாழ் சார்ட்டு அதை சொல்லுங்கள், யாழ் சார்ட்டு இதை சொல்லுங்கள், ஸ்ராவணி மேம்கிட்ட அதை சொல்லுங்கள், சொல்கிறேன்டா. சரி, அடுத்து போகலாமா? The procedure of gift, which is gamete intrafallopian transfer, involves the transfer of female gametes into the fallopian tube. Can gametes be transferred to the uterus to achieve the same result? இந்த கொஷனை நல்லா புரிஞ்சுக்கோ. கேமெட் இன்ட்ராஃபாலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபரில் நான் என்ன பண்ணுறேன், கேமெட்டை கொண்டு போய் ஃபாலோப்பியன் டியூப்குள்ளே வைக்கிறேன். கரெக்டா? ஸோ கிஃப்டோட அப்ரிவேஷன் என்னடா? கேமெட் இன்ட்ராஃபாலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் GIFT. இப்போ இதோட அர்த்தம் என்ன? கேமெட் அப்படின்னா அது எக்காக இருக்கலாம், இல்லை ஸ்பர்மாக இருக்கலாம். அதுதானே மேல் கேமெட் அண்ட் ஃபீமேல் கேமெட். இன்ட்ரா அப்படின்னா உள்ளே அப்படின்னு அர்த்தம். ஃபாலோப்பியன் டியூப் நம்மளுக்கே தெரியும். கரெக்டா? ஃபாலோப்பியன் அப்படின்னா நம்மளோட ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் ஃபாலோப்பியன் டியூப் இருக்குது, அதுதான் சொல்ல வராங்க. ட்ரான்ஸ்ஃபர்னால் உனக்கே தெரியும், ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு த அதர் பிளேஸ் வி ஆர் ஜஸ்ட் மூவிங் இட்.
இப்போ ஒரு ஸ்பெர்மை கொண்டு போய் ஃபாலோபியன் டியூப்ல வைக்கும் போது என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதுவும் இப்போ அதே மாதிரி ஸ்பெர்மை கொண்டு போயிட்டு யூட்ரஸில் வைக்கலாமா, அதாவது கர்ப்பப்பையில் வைக்கலாமா, அப்போ ரிசல்ட்ஸு சேமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேள்வி புரிஞ்சுதா? இப்போ ஆன்சர் பார்க்கலாமா? It can be done by the method called as intrauterine insemination. இப்போ இங்கே பாரு, ஃபாலோபியன் டியூபுக்குள்ளே போய் நான் அந்த கேமெட்டை போட்டேன்னா அதுக்கு பேர் கேமெட் இன்ட்ராஃபாலோபியன் ட்ரான்ஸ்ஃபர் கிஃப்ட்னு சொல்லுவோம். இப்போ இதே விஷயத்த நீ கொண்டு போய் கர்ப்பப்பையில் நீ வைக்கிற அப்படின்னா அதுக்கு பேரே வேற, இன்ட்ரா யூட்டிரைன் இன்செமினேஷன். அப்போ இதோட அர்த்தம் என்ன? இன்ட்ரானா எகெயின் உள்ளே, வித்தன் அப்படின்னு அர்த்தம். யூட்டரைன் அப்படின்னா எகெயின் யூட்டரஸ், விச் இஸ் தமிழில் கர்ப்பப்பைன்னு சொல்லுவோம். இன்செமினேஷன்னா என்னென்னா, நம்ம செமன் இருக்குல்ல ஆர் ஸ்பெர்ம் இருக்குல்ல அதை நான் இன்சர்ட் பண்ணுறது, அதுதான் இன்செமினேஷன். அப்போ யூட்ரஸ்க்கு உள்ளே நான் செமனை இன்சர்ட் பண்ணேன்னா அதுக்கு பேர் இன்ட்ரா யூட்டிரைன் இன்செமினேஷன். இதில் மேல் கேமெட்ஸ், அதாவது ஸ்பெர்மை தான் நான் என்ன பண்ணுறேன், யூட்ரஸ்க்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இட் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் டு த யூட்ரஸ். It is the procedure to treat infertile men with low sperm count. Infertile அப்படின்னா அவங்களால ரீப்ரடியூஸ் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நேச்சுரல் மெத்தட்ஸ் மூலிமா ஸ்பெர்ம் ஃபியூஸ் ஆகாது எக்கில் போயிட்டு. அப்போது அவங்கள இன்ஃபர்டைல், ரீப்ரடியூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பீப்புளுக்கு இந்த இன்ட்ராயூட்டரைன் இன்செமினேஷன் இஸ் கரெக்ட் மெத்தட். இப்போ the semen is collected either from the husband or from a healthy donor. அப்போ செமனை யார் ஹெல்த்தியாக இருக்காங்களோ அவங்க கிட்டேருந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். introduced into the uterus through vagina by the catheter. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூட்ரஸ்குள்ளே டைரெக்டாலாம் இன்சர்ட் பண்ணிட முடியாது. ஃபஸ்ட்டு we have vagina. வெஜைனாக்கு அப்புறம் we have cervix. cervixக்கு அப்புறமா தான் we have uterus. யூட்ரஸ்னால் கர்ப்பப்பை, சர்விக்ஸ்னால் கர்ப்பப்பையோட வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் தாண்டி தான் யூட்ரஸ்குள்ளே போகணும். ஸோ வெஜைனா நம்பர் 1, சர்விக்ஸ் நம்பர் 2, யூட்ரஸ் நம்பர் 3. இந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸையும் தாண்டி தான் யூட்ரஸ்குள்ளே போகணும். அப்போ யூட்ரஸில் நான் இந்த மாதிரி செமனை கத்தீட்டர் மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் வச்சு இன்சர்ட் பண்ணுறேன். ஓவரிஸ் ஆர் ஸ்டிமுலேட்டட் டு ப்ரொடியூஸ் மோர் ஓவா. ஓவம் இருக்குல்ல, ஓவம் அப்படின்னா அது ஓவம் அப்படின்னா அது சிங்குலர் நவுன். ஓவா அப்படின்னா அது ப்ளூரல் நவுன். ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஓவம், எக்கு எல்லாம் ஒன்று தான். சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன், வேறு எதுவும் வித்தியாசம் இல்லை. இப்போது யூஸ்வலி ஒரு மாதத்துக்கு ஒரு எக்கு தான் ரிலீஸ் ஆகும் நம்மளோட ஓவரியில். ஆனால் ஒரு எக்குக்கு பதிலாக ஒரு 5-6 எக்கு நான் என்ன பண்ணுறேன், ஸ்டிமுலேட் பண்ணுறேன். ஸ்டிமுலேட் அப்படின்னா தூண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளாக தான் தூண்டி விட்டு சும்மா இருக்கவனை சொரிஞ்சு விடுறோம். சரியா? The sperm swim towards the fallopian tube to fertilize the egg. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்பெர்மை கொண்டு போய் யூட்ரஸில் வச்சாச்சு, கர்ப்பப்பைக்குள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போது ஜஸ்ட் அ மினிட் வெயிட், நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ வச்சே சொல்லித்தரேன். ஒரே நிமிஷம்டா. இப்போ இங்கே பாரு, இதுதான் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட். சரியா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்பெர்மை கொண்டு போயிட்டு இந்த வெஜைனா, திஸ் இஸ் த வெஜைனா, அண்ட் இங்கே இருக்குல்ல இந்த நேரோ டியூப், இதுதான் சர்விக்ஸ், இதுதான் யூட்ரஸ்.
கரெக்டா? அண்ட் இதுதான் ஓவரி. இங்கிருந்து தான் எக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த டியூப் மாதிரி இருக்குல்ல, இதுதான் ஃபாலோப்பியன் டியூப். சரியா? இது ஓவரி நம்பர் 1, இது ஓவரி நம்பர் 2, அது ஃபாலோப்பியன் டியூப் நம்பர் 1, இது ஃபாலோப்பியன் டியூப் நம்பர் 2. சரியா? இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட். இப்போ இதில் என்ன ப்ரொசீஜர் நடக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாரு. I'll erase everything. Okay? இப்போ இதில் நான் ஸ்பெர்மை கொண்டு போய் எங்கே வச்சாச்சு? இந்த வெஜைனா வழியாக சர்விக்ஸ்குள்ள ஒரு கத்தீட்டர் வச்சு இந்த இடத்துல எனக்கு யூட்ரஸில் இப்போ ஸ்பெர்ம்ஸ் இருக்குது. சரியா? இந்த இடத்துல நான் ஸ்பெர்ம்ஸை இன்சர்ட் பண்ணிட்டேன். என்ன மெத்தட் யூஸ் பண்ணேன்? இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் இல்லையா? ஆர் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் வச்சு. ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, பயாலஜியில் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். சரியா? இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன்? யூட்ரஸ்குள்ளே செமன் விட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, இந்த ஓவரி இருக்குல்ல, ஓவரியை ஓவராக ஸ்டிமுலேட் பண்ணி என்ன பண்ணிட்டேன்? எக்கையும் நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த எக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபாலோப்பியன் டியூப்ல ட்ராவல் ஆகி இதோ இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோ. எகெயின் இந்த ஸ்பெர்மும் என்ன ஆயிரும்? இந்த சைடும் போகும், இந்த சைடும் போகும். எங்கே எக்கு வருதுன்னு தெரியாதுல்ல, அதனால எல்லா டைரக்ஷன்லையும் அது வந்து போகும். இப்போ இங்கே போன உடனே ஃபாலோப்பியன் டியூப்ல இந்த எக்கும் ஸ்பெர்மும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும். திஸ் இஸ் த சைட் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். அதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்ல வராங்க. ஸ்பெர்ம் ஸ்விம் டுவர்ட்ஸ் த ஃபாலோப்பியன் டியூப். யூட்ரஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி ஃபாலோப்பியன் டியூப் போகும். எக்கும் ஓவரியிலேருந்து இறங்கி வரும். ஸோ டைரக்டாக இந்த ஃபாலோப்பியன் டியூப்ல தான் ஃபர்டிலைசேஷன் நடந்து ப்ரெக்னென்சி நடக்கும். புரிஞ்சுதா? அடுத்த கொஷின் போகலாமா? மேம் ஃபார் 11th ஸ்டூடெண்ட்ஸா மேம் திஸ் வீடியோ? 11th இந்த டைட்டில்லாம் இருக்காப்பா உன்னோட புக்கில்? என்ன கேள்விடா, உன் புக்கில் இந்த லெசன்லாம் இருக்கா 11th? அடுத்து போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின். amniocentesis, the fetal sex determination test, is banned in our country. Is it necessary? Comment. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 mark question. ஸோ இந்த கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாமா? amniocentesis அப்படின்னா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க. அதாவது பனிக்குடம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அதுக்குள்ளே வந்து தண்ணி இருக்கும். சரியா? அந்த தண்ணியை தான் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஃப்ளூயிடை எடுத்து டெஸ்டிங் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருவில் இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஜெனட்டிக் பிரச்சனை இருக்கா, அம்மா அப்பா கிட்ட இருந்தோ தாத்தா பாட்டி கிட்ட இருந்தோ இல்லை கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா கிட்ட இருந்தோ ஏதாவது நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த டெஸ்ட் பண்ணுவாங்க, ஆம்னியோசென்டசிஸ் டெஸ்ட். ஓகே, ஒருவேளை ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குன்னா அந்த குழந்தை சர்வைவ் ஆகிறதே பெரிய விஷயமா இருக்கும். அப்போது அந்த அம்மா அப்பாவுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இறந்து போனால் கஷ்டமாக இருக்கும்ல, அதுக்கு ஃபஸ்ட்டே நம்ம அபார்ட் பண்ணிடலாம். இன்கேஸ் அந்த குழந்தை சர்வைவ் பண்ண முடியாது, முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோன்னா we can abort. அதெல்லாம் லீகலாகவே பர்மிஷன்ஸ் இருக்குது. டாக்டர் வந்து இந்த மாதிரி இல்லை, இந்த குழந்தை சர்வைவ் ஆகாது அப்படின்னு சொன்னால் we have the legal permission to abort it. மற்றபடி இது குழந்தை வந்து பொண்ணுன்னு தெரிஞ்சு நம்ம அபார்ட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். சரியா? இப்போ இஃப் த பேபி ஷோஸ் ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ், ஒருவேளை அந்த குழந்தைக்கு ஜெனட்டிக் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குன்னா அபார்ஷன் தேவைப்படும், பண்ணி தான் ஆகணும். Therefore, amniocentesis can help to confirm the healthy status of the fetus. அப்போ amniocentesis எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது? ஓகே, கருவில் இருக்க குழந்தை ஹெல்த்தியாக தான் இருக்குது, எந்த நோயும் இல்லாமல் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேணால் amniocentesis ஹெல்ப் பண்ணும். ஆனால் அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க? செக்ஸ் டிட்டர்மினேஷன். அந்த குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதே டெஸ்டிங்கை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்காக இந்த டெஸ்ட்டை நம்ம பேன் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் நல்ல விஷயத்துக்காக ஒன்றை கண்டுபிடிச்சேன், ஆனால் நீ அதை தப்பாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்க, வேணாம் அந்த டெஸ்ட்டே இனிமேல் யாரும் பண்ண வேணாம்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம அது பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்?
அபார்ட் பண்ணிடுறோமே, ஃபீமேல் ஃபீட்டிசைட் பண்ணிடுறோமே, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ amniocentesis இஸ் பேன்ட் இன் ஆர் கண்ட்ரி அண்ட் இட் இஸ் நெசசரி ஆல்சோ. நம்ம வந்து இதை எல்லாருக்கிட்டையும் சொல்லி புரிய வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. இப்போ நீ வந்து பயாலஜி குரூப் எடுத்த, நீ படிக்கிற, உனக்கு புரியுது. எல்லாருக்கும் இது புரியணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனுங்க, என்னால் ஒரு பொண்ணை வளர்த்த முடியாதுங்கன்னு அவன் சைட் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தானே கொடுப்பான் யாராக இருந்தாலும். ஸோ அதெல்லாம் என் பிரச்சனையே வேண்டாம், இம்சையே வேண்டாம்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, amniocentesis-ஐ பேன் பண்ணிட்டாங்க. சரியா? இதனால தான் எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஆகிடாதா? இல்லைப்பா, எக்டோபிக் ப்ரெக்னென்சிக்கு ரீசன்ஸ் நல்லா ஒன்றும் இல்லை, இதனால தான் ஆகும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் அ சான்ஸ், அவ்வளோதான். சரி, எக்ஸ்பிளைன் த வேரியஸ் பேரியர் மெத்தட்ஸ் டு கண்ட்ரோல் ஹியூமன் பாப்புலேஷன். எகெயின் ஒரு 2 ஸ்டார் கொடுப்பேன். இட் இஸ் அ 5 மார்க் கொஷின், இம்பார்ட்டண்ட் தான். ஆனால் 3 ஸ்டார் கொடுக்க மாட்டேன், 2 ஸ்டார் கொடுக்கலாம். பார்க்கலாமா? எஸ். ஸோ பேரியர் மெத்தட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. பேரியர் மெத்தட்ஸ்னால் நான் என்ன பண்ணுவேன், எக் ஓவம் அப்படின்னு சொல்கிறதும் எக்குன்றதும் ரெண்டும் ஒன்று தான். அதுவும் ஸ்பெர்மோ மீட் பண்ணாமல் நான் வந்து தடுக்க போகிறேன். இட் இஸ் ப்ரிவென்டட் ஃப்ரம் மீட்டிங். மீட் பண்ணலன்னா என்ன ஆகாது, ஃபர்டிலைசேஷன் டஸ் நாட் அக்கர். எக்கும் ஸ்பெர்மும் மீட் பண்ணலை அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் நடக்காது. அதை தடுக்கிறது தான் இந்த பேரியர் மெத்தட்ஸோட வேலை. அதுலேயே நிறையா இருக்குது, கெமிக்கல் பேரியர் இருக்குது, ஃபிசிக்கல் பேரியர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கெமிக்கல் பேரியர். கெமிக்கல் பேரியர்னால் ஃபோமிங் டேப்லெட் சொல்லலாம். ஃபோமிங்னா என்னது, நுரை சொல்லுவாங்கல்ல. எந்த ரை வரும்னு வர தெரிலையே, தப்பாக இருந்தால் சொல்லு, எந்த ரைன்னு எனக்கு தெரில. சோப்பு கிடைக்கும் போது நுரை வரும்ல, அதுதான். சரியா? ஸோ ஃபோமிங் டேப்லெட்ஸ், ஃபோமிங் அப்படின்னா நுரை. அப்புறமா மெல்ட்டிங் சப்போசிட்டரிஸ், சில டேப்லெட்ஸ் இருக்கும், அந்த டேப்லெட் மெல்ட் பண்ணி நம்ம வந்து வெஜைனால யூஸ் பண்ணிக்கலாம். ஜெல்லிஸு, க்ரீம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இட் இஸ் ஆல் மேட் அப் ஆஃப் கெமிக்கல்ஸ். கரெக்டாக? இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, இந்த ஸ்பெர்ம்ஸை இன்ஆக்டிவேட் பண்ணிடுது. அப்போ ஸ்பெர்ம்ஸை வந்து சாவடிச்சிருது. ஸோ ஸ்பெர்ம் அங்கேயே செத்து போகிறதுனால போயிட்டு எக்கை ஃபர்டிலைஸ் பண்ணாது. சரியா? ஸோ கெமிக்கல் பேரியர்ஸுங்கிறது இந்த மாதிரி டேப்லெட்ஸ் மாதிரி இருக்கலாம். ட்வின் ஃபர்டிலைசேஷன் டைப்ஸ் பற்றி சொல்லுங்கள். இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் இன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரி புக் பேக் கொஷின் எக்ஸ்ப்ளனேஷன்லையும் அது இல்லை. நான் உனக்கு லைன் பை லைன் எடுத்திருக்கேன். அந்த லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ராஜேந்திரன். சரியா? நுரைக்கு வேற ரையா? சாரிடா, எனக்கு தெரியும் நான் இதில் தப்பு பண்ணுவேன்னு. அடுத்துதான் மெக்கானிக்கல் பேரியர். ஸோ மெக்கானிக்கல் பேரியர் அப்படிங்கிறது என்னென்னா, காண்டம்ஸ் வரும், டயாஃப்ரம்ஸு, சர்விக்கல் கேப்ஸ், இது எல்லாமே மெக்கானிக்கல் பேரியரில் வரும். ஏன்னா இதெல்லாம் கெமிக்கல்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் நான் ரப்பரால் இல்லை லேட்டெக்ஸால் ஆன ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணி ஸ்பெர்மை எக் ரெண்டையும் மீட் பண்ண விடாமல் நான் பண்ணுறேன். சரியா? இட் இஸ் அ தின் ஷீத். ஷீத்துனா ஒன்றும் இல்லை, ஒரு ஷீட்டு இல்லை லேயர்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு தின் லேயராக தான் இருக்குது. இது வந்து மேல் ஹியூமன்ஸில் பீனிஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே ஃபீமேலை கவர் பண்ணுற மாதிரி வேணும்னா அதுக்கு பேர் சர்விக்ஸையோ இல்லை வெஜைனாலையோ கவர் பண்ணுற மாதிரி வேணும்னா இட் இஸ் சர்விக்கல் கேப்ஸ் ஆர் டயாஃப்ரம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது ரெண்டுமே பிஃபோர் காய்டஸ் யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் செக்ஷுவல் கான்டாக்டுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணோம்னா, ஸோ அந்த செமன் ஃபுல்லாகவே அந்த காண்டம்ஸில் கலெக்ட் ஆகிட்டு நம்ம ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ தட் இப்போயும் ஸ்பெர்ம்ஸும் எக்கும் மீட் ஆகாது. திஸ் கேன் ப்ரிவெண்ட் த கன்செப்ஷன். கன்செப்ஷன்னா ஒன்றும் இல்லை, ப்ரெக்னென்சியை இது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். காண்டம் ஷுட் பி டிஸ்கார்டட் ஆஃப்டர் அ சிங்கிள் யூஸ். இது திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கிறதுக்காகலாம் கிடையாது. ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம தூக்கி போட்டுடணும். காண்டம்ஸ் ஆல்சோ சேஃப்கார்ட்ஸ் த யூசர் ஃப்ரம் STD லைக் எய்ட்ஸ் மாதிரி நோயெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த காண்டம்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் மாதிரி காண்டம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்வான்ட் ப்ரெக்னென்சிஸும் இருக்காது, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸும் ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் பாலியூரித்தேன், லாட்டெக்ஸ் அண்ட் லாம்ஸ்கின். அடுத்ததாக டயாஃப்ரம், சர்விக்கல் கேப்ஸு, வால்ட். காண்டம்ஸ் இஸ் ஃபார் மேல்ஸ். இப்போ இது எல்லாமே ஃபீமேலுக்காக.
எப்படி காண்டம்ஸ் ஆர் மேட் ஃபார் கவரிங் த பீனஸோ அந்த மாதிரி ஃபீமேலுக்கு சர்விக்ஸ் வெஜைனா இந்த ரெண்டையும் கவர் பண்ணுற மாதிரி தான் டயாஃப்ரம், சர்விக்கல் கேப்ஸ், வால்ட் எல்லாமே இருக்கும். இட் இஸ் ஆல்சோ மேடப் ஆஃப் ரப்பர் அண்ட் இது வந்து ஃபீமேல்ஸ்க்காக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, அகெயின் இதுவும் அதே மாதிரி தான் செக்ஷுவல் கான்டாக்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் அ சிங்கிள் யூஸ் வி ஷுட் டிஸ்கார்ட். தட்ஸ் இட். அடுத்து போகலாமா? ஹார்மோனல் பேரியர். ஹார்மோனல் டேப்லெட்ஸை யூஸ் பண்ணுறது தான் இந்த மெத்தட். ஸோ இதில் நம்ம பாடியில் உருவான ஹார்மோன்ஸ்னால் இது எல்லாமே நேச்சுரல் ஹார்மோன்ஸ். ஆனால் இந்த டேப்லெட்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆர்டிஃபிஷியல் ஹார்மோன்ஸை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எகெயின் அது நம்மளுக்கு கெட்டது தான். நேச்சுரல் ஹார்மோன்ஸ்னால் இட் இஸ் சேஃப், நம்ம பாடியே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். லேபில் சிந்தட்டிக்காக சில ஹார்மோன்ஸை உருவாக்கி அதை நான் டேப்லெட்ஸாக யூஸ் பண்ணும்போது இட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் அஸ். அப்போ அதுதான் நம்மளுக்கு இங்கே பிரச்சனையாகவே இருக்குது. இந்த ஹார்மோனல் பேரியர் என்ன பண்ணுன்னா ஓவரீஸில் போயிட்டு எக்கை ரிலீஸ் பண்ணாமல் பார்த்துக்கும். இட் ப்ரிவென்ட்ஸ் த ஓவரீஸ் ஃப்ரம் ரிலீஸிங் த எக். அடுத்ததாக இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன பண்ணுன்னா சர்விக்கல் ஃப்ளூயிடை திக்காக மாற்றிடும். நான் சொன்னேன்ல ஒரு வெஜைனல் டிஸ்சார்ஜ் வரும் அப்படின்னு, அந்த ஃப்ளூயிடோட திக்னஸை மாற்றிடும். ரொம்ப திக்காக இருக்கும்போது என்ன ஆகும்னா ஸ்பாம்னால் அதை ஸ்விம் பண்ணி உள்ளே போக முடியாது. ஸோ பாயிண்ட் நம்பர் 1 எக்கை ரிலீஸ் ஆகாமல் தடுக்குது. பாயிண்ட் நம்பர் 2 சர்விக்ஸோட ஃப்ளூயிடை திக்காக மாற்றி விட்டுருது. இப்போ இதில் ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ்னால் இது எல்லாமே நம்ம மாத்திரைகளாக போடுறது. சரியா? பில்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரிவெண்ட் ஓவியுலேஷன் பை இன்ஹிபிட்டிங் த செக்ரேஷன் ஆஃப் FSH and LH ஹார்மோன்ஸ், இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லூட்டினைசிங் ஹார்மோன், இந்த 2 ஹார்மோன்ஸையும் செக்ரேட் ஆக விடாமல் தடுத்து அதனால எக் ரிலீஸ் ஆகாமல் பார்த்துக்குது. ஸோ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் யூஸ் பண்ணுறதுனால இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ பர்த் கண்ட்ரோல் பில். அன்வான்ட் ப்ரெக்னென்சியை அவாய்ட் பண்ணிக்கலாம். இட் கண்டைன்ஸ் சிந்தட்டிக் ப்ரொஜெஸ்டிரோன் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ். சிந்தட்டிக்னா என்ன அர்த்தம்? ஆர்டிஃபிஷியலாக நம்ம இதை உருவாக்குறோம். புரிஞ்சுதா? அடுத்ததா இந்த ஷாஹேலி அப்படிங்கிறது இட் இஸ் அ கான்ட்ரசெப்டிவ் பில். யார் இதை கண்டுபிடிச்சாங்க? சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் CDRI இன் லக்னோ. இந்தியாவில் தான் இதை நம்ம வந்து உருவாக்கணும். அண்ட் இட் இஸ் அ நான் ஸ்டீராய்டல் ப்ரிப்பரேஷன் விச் இஸ் கால்ட் அஸ் சென்ட்க்ரோமேன். அடுத்ததா இன்ட்ரா யூட்டரைன் டிவைசஸ். இன்ட்ரா அப்படின்னா வித்தின் அப்படின்னு அர்த்தம், அதாவது உள்ளே. யூட்டரைன் அப்படின்னா யூட்ரஸ், கர்ப்பப்பை. ஸோ யூட்ரஸ்குள்ளே கர்ப்பப்பைக்குள்ளே நான் ஒரு டிவைஸை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது எல்லாமே மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. அதாவது டாக்டர்ஸோ இல்லை நர்ஸோ யாரோ ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் தான் பண்ணணும். வெஜைனா வழியாக இன்சர்ட் பண்ணிப்பாங்க. தீஸ் டிவைசஸ் ஆர் அவைலபிள் ஆஸ் காப்பர் ரிலீசிங் IUDs, ஹார்மோன் ரிலீசிங் IUDs, நான் மெடிக்கேட்டட் IUDs. இது எல்லாமே ஒன்ஸ் நான் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா ஒன்று காப்பர் அயான்ஸை ரிலீஸ் பண்ணும், இல்லை ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும், இல்லை ரெண்டுமே ரிலீஸ் பண்ணாமல் நார்மலாக இருக்கும். சரியா? அந்த காப்பர் ரிலீஸிங்காக இருந்தாலும் சரி, ஹார்மோன் ரிலீஸிங்காக இருந்தாலும் சரி, இப்படி தான் இருக்கும். சரியா? பார்க்குறதுக்கு இட் வில் லுக் லைக் திஸ். IUDs வந்து என்ன பண்ணுன்னா பேசிக்கலி ஸ்பெர்மை ஃபேகோசைட்டோசிஸ் பண்ணிடும். ஃபேகோசைட்டோசிஸ்னால் என்னென்னு ஈஸியாக சொல்கிறேன் பாரு. ஒரே ஒரு கேக்கு தான் இருக்குது, அது செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நீயும் இருக்க, உன் கூட பிறந்த தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ யாரோ அண்ணாவோ யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. அப்போது இந்த இடத்துல என்ன ஆகும்? ஒரே கேக்கு, யூ நோ இட் வில் பி வெரி டேஸ்டி. 2 பேரும் அடிச்சுப்பீங்களா அதுக்கு? ரைட்? அதை நம்ம பொறுமையாக சாப்பிட்ணும், டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ணுங்கிறதுலாம் நம்ம மைண்ட்லேயே இருக்காது. அது எனக்கு வேணும், அப்போ மொத்தமாக எடுத்து நம்ம முழுங்கிடுவோம். அந்த முழுங்கிறது தான் ஃபேகோசைட்டோசிஸ். ஃபேகோசைட்டோசிஸ்னால் என்னென்னா அப்படியே எடுத்து முழுங்கிடுற. சரியா? அப்போ ஸ்பெர்மை இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் பண்ணிடும் ஃபேகோசைட்டோசிஸ் ப்ராசஸ் மூலிமா. இது எல்லாமே கர்ப்பப்பைக்குள்ளே யூட்ரஸ்குள்ளே நடக்குது. IUDs ஆர் ஐடியல் கான்ட்ரசெப்டிவ்ஸ் ஃபார் ஃபீமேல். ஸோ ஃபீமேல் ஹியூமன்ஸ்க்கு இது பெஸ்ட்டான ஒரு மெத்தடு. ஏற்கனவே எனக்கு ஒரு பேபி பிறந்துருச்சு, செகண்ட் பேபிக்கு ஐ ஷுட் ஹாவ் ஒரு 4 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் டைம் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த டைமில் அன்வான்ட் ப்ரெக்னென்சியை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த IUDஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட சக்ஸஸ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 95 to 99% சொல்லலாம்.
எகெயின் இதில் காப்பர் ரிலீசிங் IUDs வரும். அப்போ யாரெல்லாம் இருப்பாங்க? CUT380A, NOVA-T, CU7, CUT380AG, மல்டிலோட் 375 இது எல்லாமே ஃப்ரீ காப்பர் அயான்ஸை ரிலீஸ் பண்ணும். இப்போ இந்த காப்பர் அயான்ஸ் என்ன பண்ணுன்னா ஸ்பெர்மோட மொட்டிலிட்டியை சப்ரெஸ் பண்ணும். ஸ்பெர்மை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ண விடாமல் தடுக்குது. they can remain in the uterus for 5 to 10 years. இந்த IUDஸை நீங்கள் 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து போகலாமா? ஹார்மோன் ரிலீசிங் IUDs which is progestasert, LNG20 இது எல்லாமே யூட்ரஸ்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணுற ஒரு டிவைஸ் தான். ஆனால் அது என்ன பண்ணுன்னா ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுது. ஸோ they increase the viscosity of the cervical mucus. again cervixல fluid வந்து secrete ஆகுதுல்ல, அந்த fluidை கொஞ்சம் வந்து மாற்றி விட்டுருது, அந்த திக்கனிங்ஸாக மாற்றி விட்டுருது. thereby prevent the sperms from entering the cervix. அப்போ அந்த fluid திக்காக மாறும்போது ஸ்பெர்ம்ஸ்னால உள்ளே என்டர் ஆக முடியாது. அடுத்ததான் நான் மெடிக்கேட்டட் IUDs. இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக்னால ஆயிருக்கலாம், இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால ஆயிருக்கலாம். லிப்பீஸ் லூப் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த திங். இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், WS ஷேப்பில் இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின். இது இம்பார்ட்டண்ட்டே கிடையாது, பெருசாக எதுலேயும் கேட்க மாட்டாங்க. எதுக்கும் படித்து வச்சுக்கோ, என்ன இருக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கோ. சரியா? திஸ் இஸ் த ஃபைனல் கொஷின். அண்ட் இது அவ்வளோவா கேட்க மாட்டாங்க, பெருசாக கேட்டது கிடையாது. சன்ஷைன், சாரிடா, நான் கண்டிப்பாக உனக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஓகே. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும்? மேம், ஐ ஹாவ் ஒன் டவுட். த தீமினல் 2026 to 27 பேட்சஸ் டீச்சிங் 11th or 12th. பேட்ச் கணக்கெல்லாம் கிடையாது, நீ எந்த ஸ்டாண்டர்டு அதை சொல்லு ஃபஸ்ட்டு. பசங்களா, இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா இது இருக்குது, குவிஸ் இருக்குது. குவிஸ் போகலாமா? ரெடியா? குவிஸ் பார்க்கலாமா? எல்லாரும் என்ன பண்ணிவிடு, கமெண்ட் செக்ஷனில் குவிஸோட லிங்க்கை நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பின் பண்ணி வச்ச லிங்க்கை கிளிக் பண்ணி என்ன பண்ணிவிடு, குவிஸுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோ. கமெண்ட் செக்ஷனில் மேலே பாரு, லிங்க் இருக்கும், குவிஸுக்கான லிங்க் இருக்கும். கிளிக் த லிங்க் டு ஜாயின் குவிஸ். இருக்கா? உமா மகேஸ்வரி, என்னோட ஸ்கூலில் 12th சிலபஸ் டீச் பண்ணுறாங்க, நான் 11th. ஓகே, நம்ம கிளாஸஸ் 11th இருக்கும் 12th இருக்கும். சரியா? நீ இப்போ வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற, ஆனால் 12th ஸ்டாண்டர்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். அதுதான் வந்து இப்போ நம்ம அட்மிஷன்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. உனக்கு 11th இருக்கும் 12th இருக்கும், உனக்கு என்ன வேணுமோ அதை நீ லிசன் பண்ணிக்கலாம். 11th ஸ்டாண்டர்ட் எல்லாமே லைவ் கிளாஸஸாக இருக்கும் டில் மார்ச் ஆர் ஏப்ரல், எப்போ உனக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம்ஸ் வருதோ அது வரைக்கும். அப்போ 12th ஸ்டாண்டர்ட் லைவ் கிடையாதா? 12th ஸ்டாண்டர்டுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும். அது ரிபப்ளிக் டேலேருந்து அவைலபிளாக இருக்கும். லைக் ஆஃப்டர் January 26 உனக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கான வீடியோஸ் எல்லாமே நாங்கள் பப்ளிக்காக மாற்றி விட்டுருவோம். அப்போ உனக்கு 12th இருக்கும் 11th இருக்கும். உனக்கு ஸ்கூலில் 12th தான் எடுக்கிறாங்களா, நீ 12th வீடியோஸை பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் அந்த 12th வீடியோஸ் எல்லாமே ரிபப்ளிக் டேக்கு அப்புறமா பப்ளிக்காக மாறும். ஆமாம், இந்த குவிஸில் ஃபுல்லாகவே 3rd சாப்டரோட கண்டென்ட்டு தான் இருக்குது. ஆரம்பிக்கலாமா? எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டீங்களா? என்ன 4 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்க? எல்லாரும் ஜாயின் பண்ணாதான் குவிஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க குவிஸை. எவ்ரிஒன் ஜாயின் த குவிஸ் ரைட் நவ். 4 பேர் வச்சு என்னென்ன குவிஸ் விளையாடுறது? நீங்கள் தானடா சொன்னீங்க கிளாஸோட கடைசியில் குவிஸ் விளையாடிக்கலாம் அப்படின்னு. கிளாஸோட கடைசியில் எவனையும் காணும். இப்போது 4 பேரை வச்சு எப்படி குவிஸ் விளையாட முடியும்? 4 பேர்லாம் இருந்தால் குவிஸே இல்லை, போங்கடான்னு சொல்லிடுவேன் நான். போ, உன்னோட ஃப்ரெண்ட்ஸை போய் கூட்டு வா போ. எவ்ரிஒன் பிரிங் 2 of your friends. கோ. அதுதான் உனக்கு இப்போ டார்கெட்டு. அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் கூட இல்லைன்னா நான் குவிஸ் வந்து கேன்சல் பண்ணிடுவேன். உன் பேச்சு கேட்டது தப்பா போச்சு போலையே. நீங்க தான் சொன்ன கடைசியில் வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ நான் இதுக்கு மேலே உன் பேச்சு கேட்க மாட்டேன். செஷனோட ஸ்டார்டிங்லேயே குவிஸ் வச்சிட வேண்டியதான்.
போய் இன்னொரு 3-4 பேரை கூட்டு வா போ. உனக்கு 2 minutes டைம். Go and bring your friends. டூ மினிட்ஸ் கழிச்சு 10 கூட இல்லைன்னா குவிஸே நம்ம விளையாட வேணாம், சரியா? என்ன அப்படியே குறைஞ்சிட்டே இருக்கு கவுண்ட்? போய் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வரலையா? செல்ஃபிஷ் பீப்புள். ஏண்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வர மாட்டீங்களா? சரி வா, நம்ம ஆரம்பிப்போம். உனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்காது 10 பேர் கூட இல்லாமல். Reproductive health refers to reproductive health na என்னது? Absence of disease in the body, total well-being in all aspects of reproduction, only healthy reproductive organs, control of population growth. Reproductive health na என்ன? Total well-being in all aspects of reproduction. Very good. அடுத்த question number 2 போலாமா? The program started in India in 1951 for reproductive care. அதை என்ன சொல்லுவோம்? 1951ல ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோட பேர் என்ன? RNTCP, RCH, NRHM, ICDS. The right answer is RCH அப்படிங்கிறதா சரியான ஆன்சர்டா. அடுத்து போலாமா? question number 3. Amniocentesis is misused mainly for. Amniocentesis எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்? Detecting twins, detecting heartbeat, determining the sex of the fetus, determining blood group. எது சரியான ஆன்சர்? பார்க்கலாமா? வெரி குட். செக்ஸ் ஆஃப் த ஃபீட்டஸை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்க. question number 4. ஃபீமேல் ஃபீட்டிசைட்னா என்ன? Female feticide means killing female child after birth, aborting female fetus in the womb, avoiding marriage of girls, preventing girl education. Which is the right answer? Female feticide na aborting female fetus in the womb. Okay. question number 5. யூடியூப்ல ஆன்சர் சொல்றதுனால உனக்கு பாயிண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகாது. குவிஸ்ல ஜாயின் பண்ணணும். The act that bans sex determination before birth. POCSO Act, PCPNDT Act, MTP Act, RCH Act. Which is the right answer? பார்க்கலாமா? PCPNDT Act தான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லிச்சு. சரி, question number 6 போலாமா?
The slogan நாம் இருவர் நமக்கு இருவர் promotes. நாம் இருவர் நமக்கு இருவர்னு எதனால சொன்னாங்க, எதுக்காக சொன்னாங்க? எஜுகேஷனுக்காக, இம்யூனைசேஷனுக்காக, ஸ்மால் ஃபேமிலி நார்ம்காக, இல்லை சைல்டு கேருக்காக? நாம் இருவர் நமக்கு இருவர் எதுக்காக சொன்னாங்க? ஸ்மால் ஃபேமிலியாக இருப்போம். ஓகே, 4 பேர் போதும் ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு அப்பா ஒரு அம்மா 2 குழந்தைங்க போதும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஏன்னா பாட்டி தாத்தா காலத்துலலாம் 5-6 குழந்தைங்க 10 குழந்தைங்கலாம் இருந்தாங்க. Lactational amenorrhea occurs due to increased secretion of dash. Lactational amenorrhea occurs due to increased secretion of estrogen, progesterone, prolactin, testosterone. எது சரியான ஆன்சர்? ப்ரோலாக்டின் வர்றதுனால தான் மில்க் ப்ரொடக்ஷன் நடக்குது, அதனால பீரியட்ஸ் வர்றதில்லை. அதுதான் லாக்டேஷனல் ஏமினோரியா. கொஸ்டின் நம்பர் 8 பார்க்க போகிறோம். The method in which male withdraws before ejaculation is. ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மேல் வந்து பீனஸை வித்ட்ரா பண்ணிட்டா அதுக்கு என்ன பேர்? rhythm method, coitus interruptus, continuous abstinence, IUD. The answer is coitus interruptus. Very good. அடுத்த question போலாம். question number 9 பார்க்க போறோம். Which of the following also protects from STD? Copper tea, oral pills, condom, IUD. பார்க்கலாமா? Condoms is the right answer. Okay. Question number 10 பார்க்க போறோம். டோட்டலாக 20 கொஷின் இருக்குடா. இப்போதான் 10 கொஷின் முடிச்சிருக்கோம். ஷாஹெலி கான்ட்ரசெப்டிவ் பில் கண்டைன்ஸ். அந்த டேப்லெட்ல என்ன இருக்கு? ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரோன், சென்ட்க்ரோமேன், டெஸ்டோஸ்டிரோன். ஷாஹெலி கான்ட்ரசெப்டிவ் பில்ல சென்ட்க்ரோமேன் இருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 11 பார்க்க போறோம். யார் அங்க கமெண்ட் செக்ஷன்ல பேசிட்டு இருக்கிறது? முகமது அஸ்லாம். இரு பிளாக் பண்றேன். ஆஷி, உங்களோட ஐடியும் பிளாக் ஆகுது. காப்பர் ரிலீசிங் IUD prevents pregnancy by preventing ovulation, killing sperm motility, blocking fallopian tube, thickening endometrium. So answer என்னது? காப்பர் ரிலீசிங் IUDs எப்படி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை ஆர் ப்ரெக்னென்சியை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது? கில்லிங் த ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி தானே சரி. எப்படி பிளாக்கிங் ஃபாலோப்பியன் டியூப் வரும்? டியூபெக்டாமினா தான்டா பிளாக்கிங் ஃபாலோப்பியன் டியூபு. சரியா? கொஸ்டின் நம்பர் 12 பார்க்கலாம். சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் இன் ஃபீமேல் இஸ் கால்ட் vasectomy, tubectomy, ICSI, IVF. பாரு, இத்தனை பேர் வேசெக்டாமியும் சொல்லியிருக்கேன். டே, வேசெக்டாமினா மேலில் நடக்கிறது, வேஸ் டிஃபரன்ஸை கட் பண்ணி லைகேட் பண்ணுறது. டியூபெக்டாமினா தான் ஃபீமேலில் நடக்கிறது, விச் இஸ் ஃபாலோப்பியன் டியூபை கட் பண்ணி லைகேட் பண்ணுறது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 13 போலாமா? MTP is considered safest during
MTP-னா என்னது? மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி. தேர்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், ஆஃப்டர் டெலிவரி. எப்போ வந்து ப்ரெக்னென்சியை நம்ம டெர்மினேட் பண்ணலாம், அதாவது அபார்ஷன் வேணும்னா எப்போ பண்ணலான்னு கேட்குறாங்க. எந்த ட்ரைமஸ்டரில் பண்ணலாம்? ஆஃப்டர் டெலிவரியா? டெலிவரி ஆனதுக்கப்புறமா அபார்ட் பண்ணி என்ன புண்ணியம்? ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் பண்ணணும். வித்தின் ஃபர்ஸ்ட் 3 months பண்ணணும். சரியா? கொஷின் நம்பர் 14 பார்க்கலாமா? Which one is a bacterial STI? பாக்டீரியானால வரக்கூடிய sexually transmitted disease என்னது? genital herpes, gonorrhea, AIDS, hepatitis B. எது சரியான ஆன்சர்? gonorrhea. ஓகே, சூப்பர். அடுத்த கொஷின் நம்பர் 15 பார்க்க போகிறோம். cervical cancer is mainly caused by கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்னு சொல்லுவாங்க. அந்த cervical cancer எதனால் வருது? HIV, HBV, HPV, HSV. HIVனா human immunodeficiency virus. HPVனா human papilloma virus. HSVனா herpes simplex virus. எதனால் வருது? HIVனா எய்ட்ஸ் தாண்டா காஸ் பண்ணும். HPV human papilloma virus தான் கேன்சரை உருவாக்கும், which is cervical cancer. Question number 16 போலாமா? Pap smear test is used to detect. Pap smear test எதை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம்? எய்ட்ஸ், cervical cancer, gonorrhea, syphilis. Which is right answer? பார்க்கலாமா? cervical cancer-ஐ டிடெக்ட் பண்ணுறதுக்காக, அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னா பேப் ஸ்மியர் டெஸ்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததா கொஷின் நம்பர் 17 பார்க்க போகிறோம். இன் IVF fertilization occurs. எங்கே IVF இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் நடக்குதுன்னா ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இன் யூட்ரஸ், இன் fallopian tube, outside the body, in the laboratory, in cervix. இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷனில் ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்குது? இன்விட்ரோனாலே அவுட் சைட் த பாடின்னு அர்த்தம். அப்போ லெபார்டரியில் நடக்குது. ஓகே, கொஷின் நம்பர் 18 போலாமா? இன்ஜெக்ஷன் ஆஃப் சிங்கிள் ஸ்பெர்ம் இன்டு ஓவம் இஸ் கால்ட். ஒரே ஒரு ஸ்பெர்மை எடுத்து நான் எக்குக்குள்ளே விடுறேன். அப்போ அந்த டெக்னிக்கு பேர் என்ன? கிஃப்ட், ஜிஃப்ட், ICSI, IUT. நம்ம பார்த்தோம் கிளாஸ்ல, ஞாபகம் இருக்கா? The answer is ICSI, intracytoplasmic sperm injection. Question number 19 பார்க்க போறோம். இன்னும் ரெண்டே கொஷின் தான். Ultrasound is preferred in pregnancy because அல்ட்ராசவுண்டு தான் அந்த பேபி என்ன பொசிஷனில் இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஆனால் அது எதனால் பண்ணுறோம்? ரேடியேஷன் யூஸ் பண்ணுதுங்கிறதுனாலயா, பெருசாக ரிஸ்க் எதுவும் இல்லைன்றதுனால யூஸ் பண்ணுறோமா, இல்லை இட் காசஸ் பெயினா, இல்லை டெஸ்ட்ராய்ஸ் ஃபீட்டல் செல்ஸா? எதனால் அல்ட்ராசவுண்டை யூஸ் பண்ணுறோம்? வெரி குட். இட் ஹேஸ் நோ நோன் ரிஸ்க். பெருசாக எந்த ரிஸ்க்கும் கிடையாது. கொஷின் நம்பர் 20 போகலாமா? Sample of amniotic fluid is taken during. எந்த ப்ரொசீஜரில் amniotic fluid எடுத்து நம்ம டெஸ்டிங் பண்ணுறோம்? CVS, ஃபீட்டோஸ்கோப், amniocentesis, pap smear test. Amniocentesis is the right answer. Very good.
ஸோ சிவிஎஸ் அப்படின்னா கோரியோனிக் வில்லஸ் சாம்பிளிங். கோரியோனிக் வில்லை அப்படிங்கிறது பிளாசென்டாவில் இருக்கும். அதோடைய ஒரு சின்ன டிஷ்யூவை எடுத்து நம்ம சாம்பிளாக கொடுத்து டெஸ்ட் பண்ணுறது தான் சிவிஎஸ். ஃபீட்டோஸ்கோப் அப்படின்னா ஃபீட்டஸோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குது அப்படின்னு பிஃபோர் த டெலிவரி ஜட்ஜ் பண்ணுவாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. ஆம்னியோசென்டிசிஸில் தான் ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஃபைனல் லீடர் போர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி த ஆன்சர் இஸ் ஆம்னியோசென்டிசிஸ். ஃபைனல் லீடர் போர்டில் விருஷ்டிகா ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸில் முத்து, செகண்ட் நேம் என்னன்னு தெரில, பெருசாக இருக்க போல் மறைஞ்சிருச்சு. தேர்ட் பிளேஸில் யமுனா. சூப்பரா, வெரி குட். தெரிஞ்ச அவசரத்தில் மாற்றி கிளிக் பண்ணுறேன்னா அந்த தப்பை தான் பண்ணக்கூடாதுன்றது. டைமும் கம்மியாக தான் இருக்கும், அட் த சேம் டைம் நீ சரியான ஆன்சர் கொடுக்கணும். அதுதான் இந்த இடத்துல ட்ரிக்கு. ஓகே, ஸோ இந்த கிளாஸை எண்ட் பண்ணிக்கலாமா? யாரெல்லாம் இன்னும் நம்மளுடைய லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்மளுடைய லைவை இப்போ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். பாய் பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.